ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பச்சரிசி இட்லி. அதாவது ரொம்ப பஞ்சு போல் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு கார சட்னி, தக்காளி சட்னி, சாம்பார் எல்லாமே வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இது குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை எப்படி செய்யலான்னு பார்த்துருவோம். இதுக்கு தேவையான பொருளும் பார்த்துடலாம். நான் 1 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசி எடுத்து நீங்கள் எந்த பச்சரிசினாலும் எடுத்துக்கலாம். ரேஷன் பச்சரிசி, சாப்பாடு பச்சரிசி, எந்த பச்சரிசினாலும் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நல்லா கழுவி 4 மணிக்கூர் ஊற போட்டுடலாம். 4 மணிக்கூர் ஊறட்டு. இப்போ நம்ம உளுந்தம்பருப்பு 1 கப்பு அரிசிக்கு 1/2 கப்பு உளுந்தம்பருப்பு, முழு உளுந்தம்பருப்பு எடுக்கணும். அரிசி 4 மணிக்கூர் ஊறணும், உளுந்தம்பருப்பு 2 மணிக்கூர் ஊறணும். அதனால் 2 மணிக்கூர் கழித்து ஊற போட்டுருங்க. பாருங்கள், நான் 2 மணிக்கூர் கழித்து ஊற போட்டு இப்போ உளுந்தம்பருப்பு ஊற போட்டு 2 மணிக்கூர் ஆயிடுச்சு. அப்போ மொத்தம் 4 மணிக்கூர் ஆயிருக்கு. இப்போ நம்ம உளுந்தம்பருப்பில் உள்ள தண்ணியை வடிகட்டி எடுத்துடணும். தனியாட்டு வச்சு அந்த உளுந்தம்பருப்பு தண்ணியிலே தான் நம்ம அரைச்சி எடுக்கணும். அப்படின்னா தான் நல்லா பொங்கி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த தண்ணியை வடிகட்டி வச்சுடுங்க. இப்போ நம்ம இதில் உளுந்தம்பருப்பு அவளையும் போட்டுடலாம். நான் பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. பாருங்கள், எவ்வளோ பஞ்சு போல் இருக்குன்னு பாருங்கள். இப்படி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. இதை பாத்திரத்தில் மாற்றிடுவோம். நல்லா மாற்றி எடுத்துட்டு இனிமேல் நம்ம அரிசியை அரைச்சி எடுத்துருவோம். அரிசி அரைக்கிறதுக்கும் நம்ம அந்த உளுந்தம்பருப்பு ஊற வச்ச தண்ணி இருக்குல்லையா, அதை விட்டுருங்க. அதை விட்டு அரைங்க. கொஞ்சமாக விட்டு அரைங்க. இதுவும் நல்லா அரைச்சி எடுத்துருங்க. நம்ம இட்லிக்கு அரைப்போம் இல்லையா, அதை போல் அரைக்க வேண்டாம். அதை விட கூட கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுங்க. பாருங்கள், இப்படி நம்ம கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுங்க. அப்படின்னா தான் நல்லா இட்லி பஞ்சு ஆட்டம் இருக்கும். இப்போ இதையும் அரைச்சி அதில் விட்டுருங்க. மிக்ஸி ஜார் அரிசி கொஞ்சமாக தண்ணி விட்டுருங்க. ரொம்ப அதிகமாக விட வேண்டாம். இப்போ 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த உளுந்து எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து செம்மையாக வரணும். அப்போ அதனால் 2 நிமிஷமாவது நீங்கள் கலந்து விடணும். இதை ஞாபகம் வச்சுடுங்க. நல்லா கலந்து வரணும். ஏன்னா உளுந்தம்பருப்பு நிறைய இருக்குது. அதனால் நல்லா கலந்து வரணும். அரிசி மாவு கூட. இப்போ இதை மூடி வச்சு நம்ம அடுத்த நாள் பார்க்கலாம். குறைஞ்சது 8 மணிக்கூறாவது பிடிக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்ல பஞ்சாட்டம் தான் இருக்கும். இது இட்லிக்கு செம்மையாக வருமா என்னன்னு சந்தேகமே வேண்டாம். நல்லா கரெக்டாக அழகாக வரும். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அடியிலேருந்து எல்லாமே நல்லா கலந்து விட்டுருங்க. பச்சரிசிக்கும் கொஞ்சம் அடியில் தங்கும். அதனால் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நான் இதுக்கு சின்ன குழந்தைகளுக்காக உள்ளே வச்சு இதுக்கு ஒரு இது எடுத்துருக்கேன். அதாவது பேரிச்சம்பழம், முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சை. உங்களுக்கு பாதாம் போடணுன்னா போட்டுவிடுங்க. அவங்களையும் எடுத்து நல்லா கொஞ்சம் குறவரனே அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ இதை அரைச்சாச்சு. இது உங்களுக்கு இனிப்பு வேணும்னா நான் வெல்லம் எடுத்துருக்கேன். ஒரு டீஸ்பூன் போடுவேன். கொஞ்சம் இனிப்பு குறவாக இருந்து அதனால் உங்களுக்கு வெல்லம் தேவைன்னா போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. ரொம்ப அரைக்கண்டா, இதே போல் குறவரப்பாக இருக்கணும். பாருங்கள், இதை அரைச்சி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுருங்க. இது தேவையில்லைன்னா விட்டுருங்க. நீங்கள் இட்லியே வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இது சின்ன குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இப்படி நான் குறைவாக தான் செய்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் செய்துக்கலாம். பாருங்கள், இப்போ இட்லி தட்டை எடுத்து நான் இதில் சின்ன சின்ன கிண்ணங்களில் தான் விட போகிறேன். இட்லியும் வேக வச்சு எடுக்க போகிறேன். சின்ன சின்ன கிண்ணங்களில் விட்டால் அது நல்லா சின்ன குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இதை கட் பண்ணி கொடுக்கலாம். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மாவு பாருங்கள், நம்மளுக்கு உளுந்து மாவு நாங்காயே இருக்கும். ஆனால் இட்லி நல்லா வரும். பாருங்கள், பாருங்கள், நான் இதை இந்த உருண்டையை அதில் போட்டுறேன். அது அப்படியே உள்ளே போயிடும். அதுக்கு மேலே கொஞ்சம் மாவு விட்டுருங்க. விடாட்டாலும் பரவாயில்ல, அது கீழே போயிடும். இப்போ நம்ம இட்லி பானையில் நல்லா தண்ணி கொதித்த உடனே வைங்க. வச்சு ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகணும். ஏன்னா இட்லி இது கொஞ்சம் பெரிய இட்லி இல்லை. அதனால் 15 நிமிஷம் நல்லா வெந்த பிறகு நீங்கள் எடுங்க. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. நான் முதல்ல பார்த்தேன், நல்லா வெந்திருக்கு. ஒரு குச்சியை விட்டு பாருங்கள், நல்லா ஒரு கத்தி விட்டு பாருங்கள், நல்லா வெந்திருக்கும். இதை எடுத்து ஆற வச்சுருங்க. நல்லா பஞ்சு போல் இருக்குது. பாருங்கள், இப்போ இது ஆறட்டு. நான் மீதி இருக்க மாவை நம்ம இட்லி தட்டில் விட்டு இட்லி ஆட்டை வேக வச்சு எடுத்துகிற போகிறேன்.
1 கப்பு அரிசியும் 1/2 கப்பு உளுந்துலையும் இவ்வளோ தான் வந்திருக்கு பாருங்கள். நம்ம 2 பேர்த்துக்கு தாராளம் போதும். பெரிய ஆளுக்கு 2 பேர்த்துக்கும் சின்ன குழந்தைகளுக்கு 3 பேர்த்துக்கு எடுக்கலாம் பாருங்கள். இப்போ இது கொஞ்சம் ஆறின உடனே லேசாக கத்தி வச்சு இப்படி விட்டு உடனே எடுங்க, வந்துடும். நல்லா ஆற வச்சு எடுங்க, அப்படின்னா தான் அழகாக வரும். இல்லைன்னா கொஞ்சம் கத்தியை விட்டு எடுத்துடுங்க. நல்லா பஞ்சு போல் இருக்கும் பாருங்கள். கேக் கணக்காக தான் இருக்கும் பாருங்கள். அது இப்படியே இழுத்து விட்டு இல்லைனாலும் அழகாக வந்துடும். பாருங்கள், சின்ன குழந்தைகளும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்ல பஞ்சு போல் தான் இருக்கும். நான் கட் பண்ணி காமிச்சேன் பாருங்கள். அதில் இன்னும் கொஞ்சம் சூடாக தான் இருக்குது பாருங்கள். இதே போல் சின்ன பிள்ளைகளுக்கு செய்து கொடுத்து பாருங்கள். நல்ல பஞ்சாட்டை தான் இருக்கும் பாருங்கள். நான் இனிமேல் இட்லி தட்டில் வேக வச்சோம்லே அந்த இதை பார்த்துருவோம். இதுவும் நல்ல பஞ்சு போல் இருக்குது பாருங்கள். இதையும் கொஞ்சம் நேரம் ஒரு நிமிஷம் நீங்கள் அப்படியே வச்சுருந்துட்டு லேசாக தண்ணி தெளித்து எடுத்துட்டீங்கன்னா உடனே அழகாக வந்துடும் பாருங்கள். பச்சரிசி இட்லினா ஒட்டோன்னு சொல்லுவாங்க, அவ்வளோ ஒட்டம் இல்லை பார்த்தீங்களா. அதனால் நீங்கள் கொஞ்சம் தண்ணியை தெளித்து எடுத்துட்டால் போதும், அழகாக ஒட்டாமல் வந்துடும் பாருங்கள். நான் பிச்சு காட்டுவேன் பாருங்கள். இவ்வளோ பஞ்சு போல் தான் இருக்கும் பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.